மார்ச் எண்டில் நாம் ஈரோடு லைன் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயிலில் வந்துட்டு ஃபெஸ்டிவலுங்க. மார்ச் லாஸ்ட்லேருந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மாதத்துக்கு மேலே வந்துட்டு இங்கே வந்துட்டு திருவிழா வந்து சூப்பராக நடக்கும். திருவிழா முடிஞ்சும் வந்துட்டு கடைவீதி எல்லாமே வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் காலேஜ் ஸ்கூல் படிக்க டைம்லலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு நாள் வந்து வருவோம். சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் வந்துட்டு வரக்கு டைம் இருக்கிறதில்ல. இந்த மாதிரி போகும்போது அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு போய்க்கிறது தான். இங்கே ஈரோட்டில் ஜிஹெச் கிட்ட ஒரு மொபைல் ஷோரூம் இருக்குல்லங்க, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 கலரில் கரடி வச்சு பொம்மையை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது பொம்மையா இல்லை உள்ள ஆள் இருக்காங்களான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நசினூர் வழியாக தான் வந்தேன். அங்கே வந்துட்டு ஒரு ஆர்டர் கேட்டிருந்தாங்க நம்ம சப்ளை பண்ணுற கடையில். அவங்களுக்கு அப்படியே டெலிவரி பண்ணிவிட்டு பெத்தாம்பாளையம் நல்லாம்பட்டி ரோடு வழியாக வந்தேங்க. அங்கே வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு வயக்காட்டு ஏரியாங்கிறனால வந்துட்டு வாழை, நெல், கரும்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அங்கே நம்ம அந்த ரோட்டில் போனாவே வந்து எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் கூலிங்காக இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா நல்லாம்பட்டி ஆலன் பேலஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம வந்து முருகன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளான மளிகை கடை தான். ஆனால் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் இங்கே வந்துட்டு சூப்பராகவே மூவ் ஆகும். இவங்க வந்து நம்மளோட சத்து மாவு, அதுக்கப்புறம் கம்பு மாவு, தெனை மாவு இந்த 3 ஐட்டம் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எப்படியும் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதோட இன்றைக்கி டெலிவரி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் வந்துட்டு கரும்பு தோட்டம் வந்து அழிச்சிருந்தாங்க. அப்படியே வந்து பிரியாணி கடை வந்துட்டு ஒன்று ஓப்பன் ஆகிருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி இருக்குன்னா பாத்திரம் வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க. பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. பாத்திரம் முன்னாடி இல்லைன்னா பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிகிட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிற்பங்கள் எல்லாம் செய்யக்கூடிய இடங்க. செய்கிறது மட்டும் இல்லை, இங்கே வந்து சொல்லியும் தராங்க. நம்மளுக்கு ஏதாவது சில தேவைப்பட்டாலே இவங்ககிட்ட வந்து சொல்லி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம திங்களூர் கிட்டே வந்தாச்சுங்க. ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா மாட்டு வண்டி போயிட்டு இருந்தது. சரி அப்படியே இதையும் ஒரு வீடியோவை எடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. பாய் பாய்.